ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரையை வச்சு ஒரு பருப்பு கூட்டு செய்கிறது எப்படின்னு தான் காமிக்க போகிறோம். சாதாரணமாக கீரையை டெய்லியே சாப்பாட்டில் ஒரு கீரை சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த சிறுகீரையும் அதிகமான மருத்துவ குணங்கள்லாம் உள்ளது. இதோட குணங்கள்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கீரையை சாப்பிட்றதால நமக்கு நல்ல நார் சத்து அதிகமாக இருக்கும் இந்த கீரையில். அதனால் நீர் சத்து உடம்புல அதிகமாகி மலச்சிக்கல்லாம் இருக்காது, செரிமான பிரச்சனை இருக்காது, செரிமானம் நல்லா ஆகும் சாப்பாட்டில். இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, விட்டமின் ஏ இருக்கிறதால கண் பார்வைக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. இந்த கீரை கூட்டு சாப்பிட்டா எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காகும், பல்ல உள்ள கரையெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. பல் நல்லா ஸ்ட்ராங்காக எனக்கு. அப்புறம் குளிர்ச்சித்தன்மை இந்த கீரையில் அதிகம் இருக்குது. அதனால் ஆஸ்துமா உள்ளவங்களாம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த கீரையை சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ள இந்த கீரையை கூட்டு வச்சு இந்த சுட சுட சோத்தில் நான் கருணக்கிழங்கு ஒருவலும் முட்டை ஆம்லெட்டும் வச்சுருக்கேன். வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த கீரையை கூட்டாக செஞ்சு கொடுத்துருங்க. நல்ல உடம்புல எல்லா சத்துமே கிடைச்சாலும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. இதுதான் சிறுகீரை. கீரை சின்ன சின்னதாக இருக்கும், அதனால் சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கீரையை சாப்பிட்றதுல. இந்த கீரையை தண்டெல்லாம் வெட்டிடணும், காம்பு பகுதியில் சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு கீரையாக காஞ்சி எடுத்துக்கணும். இந்த கீரையை பார்த்துக்கோங்க. இதுதான் சீரகை. தண்டெல்லாம் வெட்டி போட்டுருவேன் நான். போட்டுட்டு இந்த இலையிலையாக ஒன்றா ஆஞ்சி உட்காந்து கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் இந்த கீரையை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. டாக்டர்கிட்ட போகிறது பாதி குறைச்சிடலாம். இப்போ கீரையை நான் ஒவ்வொரு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அலசிட்டு காமிக்கிறேன். எப்போதுமே கீரையை 5-6 தண்ணி ஊற்றி அலசணும் சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதை நான் அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது வரப்புகள்லாம் இருக்கிறதால மண் அதிகமாக இருக்கும். இவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கழுவலுக்கு இவ்வளோ மண் இருக்குது. இந்த மண்ணெல்லாம் போக சுத்தம் இவ்வளோ மண் அடியில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 3 தண்ணியாவது 4-5 தண்ணியாவது ஊற்றி கீரையை நல்லா அலசிட்டு இப்போ கூட்டு செய்ய ரெடி ஆகலாம். இப்போ வானலியில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு அடுத்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த கீரை கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரும் வைக்கலாம் மாங்காய்லாம் போட்டு. பொரியலும் பண்ணலாம் தேங்காய் போட்டு. இப்போ இந்த கூட்டுக்கு புளிப்புக்காக ஒரே தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அலசின கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு வெங்காயம் இது தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கீரையை இப்போ எல்லாத்தையும் இந்த தாளிப்போட சேர்த்துட்டு இதை சுருளை வதக்கிக்கலாம். கீரை எப்போதும் மதியம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நைட்டில் சாப்பிடக்கூடாது கீரையை. நான் தான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஒரு கட்டில் பாதி கட்டு தான் எடுத்திருக்கேன். மீதி கூட ஆஞ்சி வச்சுருந்து மறுநாள் பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கூட்டு பண்ண போகிறேன். இந்த சிறுகீரை பருப்புக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா 3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெந்த பாசிப்பருப்பு இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். இந்த சிறுகீரையை சாப்பிட்டா அந்த யூரின் சரியாக போகிறவங்களாம் நல்லா போகும். சிறுநீர் நல்லா பிரியும் உடம்பில். அதுக்காக இந்த சிறுகீரையை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பருப்பு கீரை தாளிப்பு பொருள்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போதும். காரம் ஜாஸ்தி வேண்டாம். பருப்பும் கீரையுமா நல்லாயிருக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு. அதனால் காரத்தை குறைச்சிக்கோங்க. ஒரு சின்ன சிட்டிக்கு மஞ்சத்தூள். இது நான் காரத்துக்கு மிளகாத்தூள், புளிப்புக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது பொரிச்ச குழம்புன்னு கூட சொல்லலாம். கீரை கூட்டு இது. இப்போ நான் தேங்காவில் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி தேங்காயில் ஜீரகம் நச்சீரகம் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. நச்சீரகம் போட்டு இந்த கூட்டோட சேர்த்துருங்க. நல்லா நல்லா கொதி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பருப்பு கீரை இந்த கீரை நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இவ்வளோ கொலைய வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கொலைய வேகணும். கீரை அரை வேக்காட்டில் சாப்பிடாதீங்க. கொலைய வேகணும் பருப்போடு சேர்ந்து. நல்லா கொலைய வெந்த பிறகு அதை இறக்கிட்டேன். இப்போ தான் இதுதான் பருப்பு கூட்டு. ரொம்ப ஈஸி தான். பருப்பு மட்டும் வேக வச்சுக்கோங்க. பாசி பருப்பு
வேக வச்சிருந்து கீரையை ஆஞ்சிட்டு தாளித்து எடுக்க வேண்டியது தான். இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது கட்டாயம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உணவே மருந்துன்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இது வந்து அருமையான ஒரு மருந்து முல்லைக்கீரை, இந்த சிறுகீரை. இந்த சிறுகீரை வீடியோ வந்து கூட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.